Yes, brother. Very good. Good. Very good. God is good. மறுபடியுமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை ஒன்றாக இணைத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் நமக்கு மொத்தம் 15 சப்ஜெக்டு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 10 பாடங்கள். ஸோ இதுவே நம்முடைய 12வது புஸ்தகம், லகுவான மாற்றம், ஆங்கிலத்தில் எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். எத்தனை பேருக்கு மாற்றம் வந்திருக்கிறது? ஆமா, ஒரு 10 காரியங்கள்ல நான் சொல்லட்டுமா? உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வந்திருக்கிறதுல. ஆமா, இந்த வகுப்பு துவக்கத்துல இருந்ததை விட இப்பொழுது முதலாவது நம்முடைய சமாதானம் பெருகி இருக்கிறது, தைரியம் பெருகி இருக்கிறது, விசுவாசம் பெருகி இருக்கிறது, எல்லாமே பெருகி இருக்கிறது. ஏன் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு பெருகுகிறது? யாராவது சொல்லுங்க. அவரை விசுவாசிக்கிறபடியா? எதனால நாம் அப்ப முதல் படி அவரை அறிகிற அறிவு, 2வது படி விசுவாசம், 3வது படி இப்படி எடுத்துக்கலாம் கதிர், இல்லையா? ஆமா, அந்த 3 பகுதி என்னது? முளை, தானியம். வெரி குட். ஆமா, அந்த ப்ராசஸ் ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் மாறவே மாறாது. விதைப்பையும் அறுப்பையும் உண்டாக்கினவர் யார்? தேவன். பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும். அந்த வசனம் எங்க இருக்கு? ஆதியாமத்துல ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த வசனம். விதைப்பு அறுப்போடு கூட வேற என்னத்தெல்லாம் அவர் உண்டாக்குனாரு? உஷ்ணமும் வெயிலும். வெரி குட். அதன் பிறகு என்ன உண்டாக்குனாரு? அதோட இரவும் பகலும். நானும் அந்த நம்பரை மறந்துட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வசனத்தை நம்பரை தேடுங்க. தேவன் தான் உண்டாக்கினார். யாராவது நீங்க கொஞ்சம் பொறுமையா மொபைல்ல தேடிடுங்க. டிஸ்கனெக்ட் ஆனாலும் வச்சிருக்கீங்களா பவானி? வெரி குட். பாருங்க, 8:22 இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 8:22. விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் ஆரி காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். எவ்வளவு நாள் இது ஒளியாது? பூமி உள்ளளவும். பூமி உள்ளளவும். அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் வயரிங் பண்ணவர், டிசைன் பண்ணவர் நம்முடைய தேவாதி தேவன். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஆமென். ஆமா, திருமணாத வசனம் வாசிக்கிறேன், நல்லா இருக்கு பாருங்க. 8:22. பூமியுள்ள நாளளவும். வானத்தையும் பூமியையும் நம்மையும் சிருஷ்டித்த தகப்பன் டிசைன் பண்ணி இருக்கிறாரு. விதைப்பும் அறுப்பும் மாறாது, சீதளமும் உஷ்ணமும் மாறாது, கோடை காலமும் ஆரி காலமும் மாறாது, பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். காட் இஸ் குட். ஆமா, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டு போயிட்டு இல்ல, சுனாமி வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, எதுவுமே இந்த சிஸ்டத்தை மாற்ற முடியல பாருங்க. அப்ப இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நாம எதை விதைக்கிறோம்? நமக்குள்ள விதையாகிய வார்த்தையை விதைக்கிறோம். கண்டிப்பா முளைக்கும், கண்டிப்பா முளைச்சிருக்கு. சரிங்களா? நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா பெரிய விளைச்சலை நாம் காணப்போகிறோம். எல்லாரும் உங்களுக்குள்ள சொல்லுங்க, பெரிய விளைச்சல். ஆமா, சாதாரண விளைச்சலே கிடையாது. ஏன் பெரிய விளைச்சல் என்றால் அதுவும் அவருடைய வார்த்தை தான். என்ன சொல்லுகிறோமோ அப்படிதான் நடக்கும் என்று மெய்யாகவே சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்ப இந்த பாடத்தின் வகுப்பு துவக்கத்திலே நான் உங்க மேல ஒரு பவர் ரிலீஸ் பண்றேன், அப்படியே நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமா, முடிஞ்சா நான் கை வச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க, அல்லது தலை உச்சில கை வைங்க. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா.
இந்த வகுப்பின் துவக்கத்திலே ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறதற்காக நன்றி. இந்த என்கவுண்டர் டைமுக்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. இதை குறித்து எங்களுக்கு இன்னும் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே, வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஒன்று விடாமல் நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக நாங்கள் உடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறதுனால இதிலே பங்கு பெற்று இருக்கிற யூடியூப்ல இணைந்திருக்கிற யாரெல்லாம் கிரமமாக இந்த வகுப்பில் பங்கு பெற்று இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களில் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி, பூமி கொள்ள முடியாத, பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை என்னுடைய பிள்ளைகள் மீது நான் ரிலீஸ் பண்றேன், கட்டவிழ்க்கிறேன். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். உம்முடைய குமாரனுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் நாங்கள் புசிக்கிறதுனால ஒவ்வொருவருக்கும் காண்டாமிருகத்துக்கு பலன் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால தீர்க்காயுசு உண்டாவதாக. ஏனென்றால் இயேசுவே எங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருக்கிறார். எல்லா அவிசுவாசமும் அகன்று போவதாக, எல்லா வியாதிகளும் விலகி ஓடுவதாக, எல்லா கவலையும் இடத்தை காலி செய்வதாக. புதிய உணர்வு, புத்துணர்வு, புதிய சமாதானம், புதிய சந்தோஷம், புதிய மகிழ்ச்சி, புதிய குதூகலம், புதிய செழிப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். பாருங்க, ஆண்டவர் அழகா நடத்துறாரு. நம்ம தீர்க்காயுசு சம்பந்தப்பட்ட வசனத்தை ஒரு முறை தியானிச்சிருவோம். பிரதர் கொஞ்சம் அதை ஸ்கிரீன் பண்ணுங்க பிரதர். 10 வசனங்களை நல்ல டைம் எடுத்து பிலிப்பு பிரதர் இது பண்ணாங்களா, அனட்டா சிஸ்டர் பண்ணாங்களா தெரியல, ரொம்ப நல்லா அழகா டிசைன் பண்ணி இல்லை. யார் வாசிக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைன் வாசிக்கலாம். நீண்ட ஆயுள் குறித்த கடவுளின் வாக்குறுதிகள், காட்ஸ் ப்ராமிசஸ் ஆன் லாங் லைஃப். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனம் வாசிங்க. தெரியுதா கண்ணுக்கு? யாராவது வாசிங்க. கேட்கல எனக்கு. யாரும் வாசிக்கிறார்? சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். வெரி குட். அடுத்த வசனம் வாசிங்க. உபாகமம் 30. அதை கொஞ்சம் இது நிறுத்துங்க. எவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் ஆயிட்டாரு? தேவனே நமக்கு பாருங்க ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அல்லேலூயா. அந்த ஜீவன் என்பது ஜோயே லைஃப். அதுல எல்லாமே, அது ஒரு பேக்கேஜ், சரிங்களா? அதுல எல்லாமே அடங்கியிருக்கு. நல்லா கவனிக்க. அவர் நமக்கு ஜீவனை தரவில்லை, அவரே நம்முடைய ஜீவன். அப்படி என்றால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம அவருடைய ஜீவனால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். தீர்க்காயுசு, சரியா? ஜீவன்னா இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு. அது என்னன்னா அவரோடு உள்ள தொடர்பு, சரிங்களா? அவரே நமக்கு தொடர்பாயிட்டார் அவரோடு கூட. இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. அந்த நித்திய ஜீவன் எதை குறிக்கிறது என்றால் அவரோடு உள்ள உறவு. நாமும் அவரும் ஒன்றா இருக்கிறோம், சரிங்களா? ஆமா, அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து பாருங்க, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நாம் அவர்களை நிலைத்திருப்பதுதான் அந்த ஜீவன். அந்த ஜீவனாக அவரே இருக்கிறார். இதை நம்மால விளங்கி கொள்ள முடியவில்லை. அவருக்கே நன்றி சொல்லுவோம். 3வது வாசிங்க யாராவது. நீதிமொழிகள் 9:11. வாசிங்க அம்மா, வாசிங்க. நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது யாராவது வாசிங்க. சங்கீதம் 103. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இதை விட தெளிவா சொல்லவே முடியாதுங்க. 65 வயதுல 60 வயதுலாம் நான் ரொம்ப பலவீனமா இருந்தேன், சரிங்களா? இன்னைக்கு 73 வயதுல என் வயது திரும்ப வாழ வயதாகி விட்டது. இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். யாத்திராகமம் 23:26.
நான் உனக்கு நிறைவான ஆயுசு நாட்களை கொடுப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்தது சொல்லுங்க, வாசிங்க. ஆதிகாமம் 6:3 அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆமென். எஸ், அடுத்தது யோவான் 6:51 இயேசுவே வானத்தில் இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிற நாங்கள் என்றென்றைக்கும் பிழைத்திருப்போம், ஜீவனுக்காக கர்த்தர் கொடுக்கிற மாமிசமே. ஆமென். ஆமா. எஸ் எஸ் படிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அடுத்தது இன்னொன்னு இருக்க. எண்ணாகமம் 23:22 காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு உண்டு, எனக்கு உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்குள்ளே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு தந்தவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ரைட் பிரதர். இப்போ அருமையானவர்களே, நம்முடைய ஆயுஷ நாட்கள், நம்முடைய ஜீவன், நம்முடைய பலனை குறித்து இவ்வளவு அழகாக தேவன் நமக்கு தந்த வார்த்தையை வாசித்தோம். இது எப்பொழுது நமக்கு நிறைவேறும்? எல்லாரும் யோசிங்க, இது எப்பொழுது நமக்குள் நிறைவேறும்? இன்றைய பாடத்திலிருந்து சொல்லுங்க. நேரம் கொடுக்கும்போது. நேரம் கொடுப்பது என்றால் என்ன? அந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்க்கை அனுபவமாகும். நாங்கள் தியானித்து ஒரு வாக்குத்தத்தை எடுத்தோம், இயேசுவின் தலைமையால் ஆயிட்டோம்னா அது எங்களுக்கு அனுபவமாகும். நாங்கள் தியானித்து கொண்டிருக்கோம். இப்படி சொல்லுவோமா? அதையே சிந்தித்து கொண்டே இருப்பேன். ட்ரீம் பண்ணி கொண்டிருக்கிறது. ட்ரீம் பண்றது, சிந்திக்கிறது, இமேஜினேஷன். அருமையானவர்களே, நான் பாருங்க, என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். இந்த 6:3 அதுல என்ன வாசிக்கிறோம்? மனிதன் இருக்க போகிறது 120 வருஷங்கிற வார்த்தை எனக்கு ஒரு ஃபிளாஷ் ஆயிடுச்சு. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வைங்களேன். நான் என்ன செய்யறேன், அது அப்படியே நம்ம மனசுக்குள்ள கிடக்குது பாருங்க. உடனே என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் அதுக்குரிய சோர்ஸை கொடுக்குறாரு. எப்படி சோர்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. ஒருவேளை நம்மால விசுவாசித்தா எந்த சோர்ஸும் அவசியம் இல்லை, விசுவாசம் மாத்திரம் போதும். ஆனாலும் நம்ம விசுவாசிக்கும் போது அவர் என்ன எனக்கு சோர்ஸ் கொடுக்குறாருன்னா, நாங்க இருக்கிற வீட்டு பக்கத்துல ஒரு பிசியோதெரபிஸ்ட் இருக்காரு. சரிங்களா? அவரை ஃப்ரெண்டாக ஆக்கி கொண்டோம். இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, வாரத்துல 3 நாள் எங்க காம்பவுண்டுக்குள்ளே, இதுல 200 வீடு இருக்கு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. சிஸ்டர் ஜெயா சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஆமா, நீங்க எல்லாரும் வருவீங்க பாருங்க. இங்க ஒரு ஜிம் இருக்கு. நானும் சிஸ்டர்லாம் ஒரு நாள் ஜிம்முக்கு வரவே மாட்டாங்க. ஆனா பாருங்க, எங்களை நல்ல ரொம்ப சமாதானமா, ரொம்ப கேஷுவலா, டென்ஷன் இல்லாம அவர் எங்களை கூட்டு போய் வாரத்துல 3 நாள் 1 மணி நேரம் எக்ஸசைஸ். சரிங்களா? மைல்டு எக்ஸசைஸ். இதெல்லாம் எப்படி வந்தது? இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையேன்னு யோசிக்கும் பொழுது என்ன நான் விளங்கி கொள்ளுகிறேன் என்றால், ஆதியாகமம் 6:3 என்னுடைய இருதயத்துக்குள்ள வந்துட்டு, மனிதன் இருக்க போறது 120 வருஷம். சரிங்களா? இதை விட எனக்கு அது ரொம்ப நிஜமாயிற்று. எது? இயேசு சொன்னது. சரியா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? யோவான் எடுக்காம சொல்லுங்க, 6:58 என்ன சொன்னாரு? என் மாமிசத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் சொல்லல, என்றென்றைக்கும் பிழைப்பார். எதை கம்பேர் பண்றாரு? எதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்? வனாந்தரத்துல நம்முடைய முற்பிதாக்கள் வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். பிசிக்கல் டெத்தை தான் சொல்றாரு. ஆனால் என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கேரண்டீடா சொல்ல முடியும். நம்முடைய வகுப்புக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல வர்றவங்க பலர் இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்க சரீர பலனும் கூடி இருக்கிறது. சரிங்களா? வெரி குட். ஓகே, நமக்கு அந்த தேவையான வசனத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இருதயத்துல வைத்து விட்டோம். ஆமா, மே மாதம் முழுவதும் இதை தியானிப்போம். ஒவ்வொரு வகுப்பு. நான் மறந்துட்டாலும் நீங்க அதை ஃபர்ஸ்ட்ல போட்டுருங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் எடுப்போம். இப்போ நம்ம நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் பிரதர், தேங்க்யூ. யார் வாசிக்கிறாங்க? இன்றைக்கு சிஸ்டர் கிரேஸ் வாசிக்கிறாங்க. ஓகே, எஸ் சிஸ்டர். ஏன் விதை அதற்குரிய நேரத்தில் தவறாமல் முளைத்து வேர்விடும். ஆவன்னா எதை நண்பனாக பார்க்க வேண்டும்? எஸ் கிருஷ்ணன், நீ திரும்பி புக்கை பார்க்காம சொல்லு. நேரத்தை நாங்கள் கொடுக்கும் பொழுது, வாசிச்சு நேரத்தை கொடுக்கும் பொழுது அதுல எதை நண்பனாக பார்க்க வேண்டும்? நேரம் பாஸ்டர், டைம். நேரம். வெரி குட். நீ நல்லா புரிஞ்சிருந்தீங்கன்னா, நான் சில எளிமையான கேள்விக்கு நீங்க வந்து ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்றேன், சிம்பிளா ஆன்சர் பண்றவங்க தான் பெஸ்டா புரிஞ்சிருக்காங்கன்னே அர்த்தம். கரெக்டா? ஆமா, எளிமையா ஷார்ட்டா ஆன்சர் பண்றாங்க. அப்புறம் நம்ம புக்கை படிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அருமையானவர்களே, பாருங்கள் பேஜ் 191. அதுதான் கரெக்டான பதில். கிறிஸ்டியன், அது எழுதியிருக்கேமா? ஏன் விதை அதற்குரிய நேரத்தில் தவறாமல் முளைத்து அது தேவனால் உண்டாக்கப்பட்டபடியால் அதற்குரிய நேரத்தில் முளைத்து வேர்விடும் பயிர் நன்கு கரைவேறும். ஓகே, நல்லா கவனிங்க. வந்து நேரத்தை நண்பனாக பார்க்க வேண்டும். ஓகே, நல்லா கவனிங்க. இதை ஆன்சர் சொன்ன உடனே அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம ஓடிடக்கூடாது. இதை வந்து என்ன செய்யணும்? சிந்திக்கணும். எவ்வளவு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இல்லை? அது பேஜ் 191 காலம் கடைசி பேராகிராஃப் மிடில் பாருங்க. அது எது? வார்த்தை தேவனால் உண்டாக்கப்பட்டபடியால் அதற்குரிய நேரத்தில் முளைத்து வேர்விடும். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு கிடைத்திருக்கிற பொக்கிஷங்களில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தேவனுடைய வார்த்தை. அது ஆசீர்வாத வார்த்தை இல்லை, ஆசீர்வாத விதை. ஏனென்றால் அது தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, எதை நண்பனாக பார்க்க வேண்டும் என்றால் நேரத்தை. ஓகே, இரண்டாவது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். நம் வாழ்வின் முன்னேற்றத்தை தடை செய்ய முடியாதது எது? ஏன்? சொல்லுங்க, யாரு? ரெண்டாவது 197வது பக்கம் பாஸ்டர். அதுல வந்து இதுல வந்து முக்கியமாக என்னன்னா, முதலாவது இதுல வந்து முழுமையாக விவரிக்க முடியாவிட்டாலும் அது என்னை அத்தோடு ஒத்துழைத்து அதற்கு நன்மைகளை அறுவடை செய்து கொள்வதிலிருந்து, அதுல இருந்து சோட்டா சொல்ற, அதுல முழுக்க வந்து முழுமையாக விவரிக்க முடியாவிட்டாலும் அது என்னை அத்தோடு ஒத்துழைத்து அதன் நன்மைகளை அறுவடை செய்து கொள்வதிலிருந்து என்னை தடுப்பதில்லை. ஓகே, பாருங்க, வேற யாரும் என்ன எழுதியிருக்கீங்க? நம் வாழ்வின் முன்னேற்றத்தை தடை செய்ய முடியாதது எது? ஏன்? ஏனென்றா தேவ வார்த்தை எங்கள் வாழ்வில் செயல்படுவதற்கு நாங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவ வார்த்தையை எங்கள் இதயத்தில் விதைக்க வேண்டும். இரவு மகளும் அதை தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். நான் இன்னொரு ஆன்சர் வாசிக்கிறேன் பாருங்க. பேஜ் 193 இருக்கு பாஸ்டர். 193 என்ன இருக்கு சொல்லுங்க. சொல்றேன். தேவ வார்த்தையை தியானிக்க அதை எங்கள் இருதயத்தில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு பாஸ்டர். நான் சொல்லிடுறேன் சிஸ்டர், நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க பாருங்க. அருமையானவர்களே, 193ல 193 டாப் பேராகிராஃப். நல்ல விதத்தில் பார்க்கவும் தேவ வார்த்தையை தியானிக்கும் அதை எங்கள் இதயத்தில் விதைக்கும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் தடை செய்ய முடியாத ஒரு செயல் திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். வார்த்தைகள் வல்லமை இல்லவை. கடைசி 3 லைன் பாருங்களா, 193 டாப் பேராகிராஃப். உங்கள் இருதயத்தில் விதைக்கும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் தடை செய்ய முடியாத ஒரு செயல் திட்டத்தை ஆரம்பிக்கிறீர்கள். ஒவ்வொரு நொடியும்
அதாவது அதுலயும் அதான் சொல்றாரு, எது டிலே அல்லது நீங்க விதைக்கிற ஒவ்வொரு நொடியும் நம் வாழ்வின் முன்னேற்றத்தை தடை செய்ய முடியாதது எதுனா கால தாமதம் தடை செய்ய முடியாது என்று புரிந்து நீங்க என்ன எழுந்தாலும் மார்க் போட்டுருங்களா. ஏனென்றால் வார்த்தைகள் வல்லமை உள்ளவை. உங்கள் இருதயத்தில் விதைக்கும் ஒவ்வொரு நொடியும் பாருங்க, நம்ம ஒரு 1 hour என்ன செய்யறோம்னா அதான் செய்யறோம். அதனாலதான் மறுமலர்ச்சி அடைந்திருக்கிறோம். சரிங்களா? உங்கள் இருதயத்தில் விதைக்கும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் தடை செய்ய முடியாத ஒரு செயல் திட்டத்தை செய்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் எனக்கு மாற்றம் வரலன்னு நீங்க வரலன்னா இப்பவே சொல்லலாம், அல்லது எனக்கு ஃபோன் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு நொடியும் அதுதான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஒரு 2 hours 3 hours ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அப்ப என்ன செஞ்சீங்கன்னா அதைத்தான் செய்தீங்க, விதைச்சீங்க இருதயத்துல. உங்கள் வளர்ச்சியை எதுவுமே தடை செய்ய முடியாது. சரிங்களா? இதுல சொல்லுகிற இன்னொன்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, பாரத்தை நீங்க போட்டு சுமக்காதீங்க. பாரம் சுமப்பது என்றால் என்ன? நான் சொல்றேன், பிரச்சனையே நினைச்சிட்டு ஏறி இருந்து கொண்டு மேல வந்து பாலத்தை தூக்கி கையில வச்சு கொண்டு இருக்கிறது மாதிரி பாஸ்டர். அவர் ஜேசு இருக்கும்போது அவர் மேல பாலத்தை வைக்காம நாங்கள் வண்டியில ஏறி, அவர் ஜேசு ஆகிய வண்டியில நாங்க ஏறி இருந்தோடு பாலத்தை எங்கள் மேல சுமத்து வச்சிருந்தோம்டா. அத மாதிரிதான் பாருங்க. அதாவது கர்த்தர் மேல் பாரத்தை வைப்பது என்றால் பிரச்சனைகளை நினைக்காமல் இருப்பது. ரொம்ப சிம்பிள். பிரச்சனைகள் நினைவு வருமா? கண்டிப்பா வரும். அந்த நேரத்துல அதற்கு ஏற்ற வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப சில நினைக்கலாம், எனக்கு வயசாயிட்டு எனக்கு நீ பெயின் வரும், பேக் பெயின் வரும். இது வந்து முட்டாள்தனமான எண்ணங்கள். கழுகுக்கு சமானமாய் வயது மாத்திரமல்ல பலன் வருங்கிறார், பலன் இன்க்ரீஸ் ஆகுங்கிறார். பாருங்க, அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு திடீர்னு ஒரு வலியோ ஏதோ ஒரு வருது, மனசுல வந்து உடனே சோர்ந்து போகக்கூடாது. பலே போ சாத்தாருன்னு விரட்டணும். போகலையா, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுங்க, அது உள்ள உங்க ஃபிங்கரை வைங்க. ஏதாவது ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். இயேசுவின் நாமத்தினால இந்த தண்ணீருக்குள்ள இயேசுவை எழுப்பின வல்லமை இறங்குகிறது. நான் இதை குடிக்கும் பொழுது இந்த வலி போகுது. இது என்ன நடக்கும்னா மைண்ட் செட் மாறிடும் இல்லையா? ஆமா, 2 நாள் வெளியூர்ல மீட்டிங் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டே மீட்டிங்ல ஒரு லேடி வந்தாங்க, வயசானவங்க, ரொம்ப முகமே இருண்டு போயிருது. நாளைக்கு வருவீங்களா? ஆமான்னு. அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு கர்ச்சீஃப் கொடுத்தாங்க. ஏன்னா இதுல பவர் இருக்கு சிஸ்டர், இதை வந்து நீங்க உங்க தலையணை உரைக்குள்ள வச்சு படுத்துருங்க, நாளைக்கு காலையில நீங்க வந்து சாட்சி சொல்லுவீங்கன்னு. அடுத்த நாள் காலையில வராங்க, அவ்வளவு முகம் ஒரே மகிழ்ச்சி, மறுமலர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சிஸ்டர் நடந்தது? ஐயா நீங்க சொன்ன மாதிரி தலையணையில உரையில வச்சு படுத்த ஐயா, பாடி உள்ள பலவீனம் எல்லாம் ஓடி போயிட்டுனாங்க. பிள்ளைகள்லாம் கூட்டு வந்துட்டாங்க, ஐயா என் பிள்ளைகள் மேலேயும் பேசுங்க ஐயா ஏதாவது. அப்போ இப்படி எளிமையான விசுவாச பயிற்சியை செய்யுங்கள். என்ன விசுவாச பயிற்சி? ஏதோ ஒன்று புதுசா கையில் எடுத்து ஜெபம் பண்ணி கர்ச்சீஃபை விரிச்சு படுங்க, தண்ணி குடிங்க. இப்படிலாம் ஒரு 5 காரியங்களை கண்டுபிடிச்சு எழுதி வச்சு மனசுல அது இருந்ததுனாலே பிரச்சனை வராதுங்க, வலி வராதுங்க, வியாதி வராதுங்க. எத்தனை பேர் புரியுது? இது வந்துட்டா நான் இதை செய்வேன். இன்னைக்கு கர்ச்சீஃப் வச்சு பார்க்குறேன், சோகமாகல, நாளைக்கு என்ன செய்வேன்? தண்ணீரை கை வச்சு பேசுவேன், இயேசுவை எழுப்புறேன், வல்லம் அந்த தண்ணீருக்குள்ள வருவதாக சொல்லிட்டு குடிப்பேன். இதை நீங்க நல்லா, எல்லாமே ஈஸி தானே. இதே போல இன்னும் 2 3 கண்டுபிடிச்சு வைங்க. மைண்ட்ல இந்த சொல்யூஷன் வந்துட்டாலே பிரச்சனை வராது. எத்தனை பேர் புரியுது? உங்கள்கிட்ட தீர்வு, உங்களிடத்திலே தீர்வு இருக்கிறது என்கிற நாலேஜ் வந்துட்டாலே உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆயிடும். உங்களுக்கு தயக்கம் இருக்கும், ஐயோ பிரதரை கூப்பிடணுமே, அவங்க படுத்திருப்பாங்களா, பிஸியா இருப்பாங்களா, அந்த எண்ணத்துக்குள்ள போகாதீங்க. போனா தப்பு இல்லை. அதுக்கு முன்னதாக ஒரு 5 படிகளை கண்டுபிடியுங்கள். விசுவாச கிரியைகள். கண்ணாடியில நின்று பார்த்து பேசுங்க. இல்ல, நானும் என் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம், அவருக்கு மெய்யான செடி நான், அவர்களே திராட்சை செடி, அவர்ல இருந்தா எனக்கு பலன் வருது, அவரிடத்துல இருந்தா ஆரோக்கியம் வருது, அவரிடத்துல ஐஸ்வர்யம் வருது. இவைகளை எல்லாம் நீங்கள் எப்பொழுது நினைக்க வேண்டும் என்றால், உங்கள் சிந்தையில நீங்க நினைக்கிறீங்களா, ஐயோ என் பிள்ளை எப்படி இருப்பானோ தெரியலையா, இந்த டிராவல் எப்படி இருக்குமோ தெரியலையா, என் பிள்ளை எக்ஸாமுக்கு எப்படி இந்த குப்பைகளை எல்லாம் நீங்க சுமக்காதீங்க. ஏனென்றால் யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. 3வது கேள்வி போயிடலாம் பிரதர்.
நம் வாழ்வின் முன்னேற்றத்தை விதை உவமை பிரதானமாக எதை பற்றியதுதான்? ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்றீங்க பவானி. பொறுமையை பற்றியது. அலேலுயா. அதை கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. எவ்வளவு முக்கியமான சத்தியம் இல்ல, சத்தியத்தை அறிவீர்கள். பாருங்க பேஜ் 191 டாப் பேராகிராஃப் இல்ல மிடில் பேராகிராஃப் வாங்க. நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி எண்ணி பார்த்தால் இந்த முழு உவமையுமே பொறுமையை பற்றி தான் என்பதை அறிந்து கொள்ளலாம். அது ஒரு விதை விதைக்கப்பட்டு அதன் பின் ஒரு அறுவடையை பெற்றுக்கொள்வதை பற்றியது. அந்த விதையை விதைத்த பின் அது வளர நேரம் கொடுக்க வேண்டும் என்பதை விதைகளோடு வேலை செய்பவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருப்பார்கள். நேரம் ஒரு பொக்கிஷம். அது விவசாயிக்கு ஒரு நன்மையாக இருக்கிறது. அது எதிர்மறையான காரியம் அல்ல, அது ஒரு நேர்மையான நல்ல விஷயம். சரிங்களா? ஆமா. அப்போ நேற்று ஒருத்தர் பேசினார். அடிக்கடி யாராவது பேசுவாங்க. என்ன பேசுனாங்கன்னா, பிரதர் நான் உங்க செய்திகளை ஒரு மாசம் கேட்கிறேன், கொஞ்சம் சமாதான தைரியம் எல்லாம் வந்துட்டு, ஆனா பிரச்சனை தீரலையே. இந்த வார்த்தையே அவர்களுக்கு பொறுமை இல்லை என்பதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பிரதர் இன்னும் பிரச்சனை தீரல பிரதர். அப்ப அந்த மைண்ட் செட் பாருங்க, அவங்க பொறுமையா இல்லை. நம்ம we all are matured believers, matured children of God. We all are sons of God, daughters of God. இந்த எண்ணத்துக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. எந்த எண்ணத்துக்கு? ஏன் இன்னும் டிலே ஆகுது? இந்த எண்ணம் இருந்தாலே நீங்கள் பொறுமையாக இல்லை என்று அர்த்தம். விசுவாசிக்கிறவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். சரிங்களா? பொறுமை என்ன ஒண்ணு, சோர்வுக்குள்ள போக மாட்டாங்க. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். பயத்துல போக மாட்டாங்க, அவிசுவாசத்துல போக மாட்டாங்க. இந்த காரியம் நன்மையாக தான் முடியும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஏனென்றால் நம்முடைய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பைபிள் முழுவதும் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள்ல எத்தனை சதவிகித பேரு இதை அறிந்திருந்தார்கள்? வனாந்தரத்துல 0.01. நாட் ஈவன் 0.01, less than 0.0001. பாருங்க அருமையானவர்களே, நாம எல்லாரும் அந்த கூட்டத்துல தான் இருக்கிறோம். நாம எல்லாரும் யோசுவாவோடும் காலேபோடும் தான் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவங்களால பொறுக்க முடிஞ்சது. பொறுமை அங்க ஏன் தேவைப்பட்டதுன்னா, அவிசுவாசிகள் யாவரும் அழிந்து போகும் வரைக்கும் 40 வருஷத்தை ஆண்டவர் கடத்த வேண்டியது. ஆனால் 40 வருஷமா அவங்க பொறுமையா இருந்தாங்க பாருங்க. சொல்லுங்க, உங்களுக்குள்ள சொல்லுங்க, பொறுமையா இருக்க முடியும். இன்னொரு நேரம் சொல்லுங்க, விசுவாசத்தோடு பொறுமையாக இருக்க முடியும். விசுவாசத்தோடு பொறுமையா இருக்க முடியும். முடியும். அல்லேலூயா. அப்போ விதை உவமை பிரதானமாக எதை சொல்லுகிறது என்றால் பொறுமையைத்தான் சொல்லுது. இந்த பொறுமையான காலம், களி கூறுகிற காலம், மகிழ்ச்சியான காலம், போர் அடிக்காது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சலிப்பு வராது. ஆமா, இதுல இருக்கிற நபர்கள் யூடியூப்ல இணைந்திருக்கவங்க கூட பாருங்க, முன்னால நீங்க அடிக்கடி சலிப்படைஞ்சிருப்பீங்க. ஐயோ என் வாழ்க்கையா இப்படி இருக்குது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இப்படி இருக்கிறது. இப்ப பாருங்க, அந்த சலிப்பு இல்லை. என்ன நடக்கிறது? ஏன் சலிப்பு இல்லைன்னா, அருமையானவர்களே, நீங்க விதைக்கப்பட்ட விதைகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டே இருக்கிறீங்க. மேன்யூர் உரம் போட்டுட்டே இருக்கீங்க. எப்பொழுதெல்லாம் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற செய்திகளை கேட்கும் பொழுது, பில் ஜான்சன், பில் வின்சன் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் போது நீங்க என்ன செய்யறீங்க? உள்ள விதைய உயிரோடு காத்து கொள்ளுகிறீர்கள். அதை நீங்கள் சரியாக செய்கிறீர்கள். இந்த வகுப்பு அதைத்தான் செய்யுது. இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ற டைம் அதுதான். உரம் போடுற டைம் இல்ல, தண்ணீர் ஊற்றுற நேரம். கண்டிப்பா முளை கிளம்பி கதிராகி தானியங்களை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகப்படுங்க. 4வது கேள்விக்கு போயிடலாம். இன விருத்திக்கும் பெருக்கத்துக்கும் விதைக்கு நண்பன் யார்? அடுத்தவங்க சொல்லுங்க. யாரு? லிதியா சிஸ்டரா?
Yes, நேரம் பாஸ்டர், நேரம். நேரம். அவ்வளவுதான். வெரி குட். பேஜ் 192ல பாட்டம் மோஸ்ட்ல பாருங்க. 192 பாட்டம் மோஸ்ட். ஒரு விதைக்கு நேரம் என்பது ஒரு நண்பனை போல உதவுகிறது. ஏனென்றால் அது இன விருத்திக்கும் பெருக்கத்துக்கும் அனுமதிக்கிறது. இல்ல, ஆண்டுடைய ஞானம் அனந்த ஞானங்க. நிறைய மிரக்கல் ஒர்க்கர்ஸ் பார்த்தோம் பைபிள்ல. எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பவுலு, நம்முடைய தலைமுறையில கேத்தரின் குல்மன், டிஜிஎஸ் தினகரன், அவங்க மூலமாக செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. எத்தனையோ பேரு, நானே ஜெபம் பண்ணியிருக்கிறேன் குழந்தை பாக்கியத்துக்காக. எந்த ஒரு குழந்தையும் உடனே பிறக்கல. வயிற்றுல கை வச்சு பேசுறோம், இயேசு நாமத்தில் குழந்தை உண்டாவதாக உண்டாகி உடனே கையில வந்துடல பாருங்க குழந்தை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ நேரம் என்பது அதுக்கு 9 மாதம் 10 மாதங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? காத்திருக்க வேண்டி இருக்கிறது. ஒரு விதைக்கு நேரம் என்பது ஒரு நண்பன். சரிங்களா? இப்ப நம்ம எதை தியானிக்கிறோம்? அதுக்கு தான் நான் அதுக்கு டைம் எடுக்க யோசித்தேன். ஆண்டவர் பேசினார் பாருங்க. ஏப்ரல்ல 2 வாரம் நம்ம தியானிச்சிருக்கிறோம் நம்முடைய தீர்க்காயுசை குறித்து. மே மாதமும் அதைத்தான் தியானிக்க போறோம். சரிங்களா? கண்டிப்பா நாம் அந்த தீர்க்காயுசை அடைந்தே தீருவோம். இது கரெக்டா? நாம் ஏற்கனவே தீர்க்காயுசை அடைந்து விட்டோம் என்பது பேசுறது சரியான வார்த்தையா? அடைந்து விட்டோம் என்றது பேசுறது. எந்த வசனத்தின்படி? ஜீவனம் தீர்க்காயுஸ்மாய் 2 பேதுரு பெற்றுக்கொண்டோம் என்று எந்த வசனம் சொல்லுது? 1 யோவான் 5:15. அந்த நம்பரை ஞாபகம் வச்சுடுங்க. பெற்றுக்கொண்டோம் என்று பேசுங்கள், பெற்றுக்கொண்டோம் என்று பாடுங்கள். இல்லையா? ஆமா. இந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி ரெஸ்ட்ல உள்ளவங்க இல்லையா? உங்க கடமை எல்லாம் முடிச்சிட்டீங்க, பிள்ளைகள் எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்கிறாங்க. நீங்க என்ன செய்யுங்க? பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்க, பெற்றுக்கொண்டோம் என்று பாடுங்க, பெற்றுக்கொண்டோம் என்று நடனம் ஆடுங்கள் அருமையானவர்களே. சரிங்களா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். 5வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். கஷ்டம் இல்லாமல் நம் வாழ்வு மலர நாம் செய்ய வேண்டியது என்ன? கம்பர்ட். யாரு? சிஸ்டர் மகேஸ்வரி. நூற்றி 93வது பக்கத்துல தொடங்குது பாஸ்டர். அதாவது அந்த செயல் திட்டத்தை நாங்கள் அமல்படுத்தி விட்டு அதுக்கு நேரத்தை கொடுத்து விட்டால் வார்த்தை அற்புதமா எங்களுக்கு வேலை செய்யும். எஃபர்ட்லெஸ்ஸா வேலை செய்யும். சொல்லுங்க, எல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸா வேலை செய்யும். 193 லாஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு பாஸ்டர். அதான் நீங்க 94 டாப்புக்கு வந்துருங்க. நேரத்தை கொடுத்து விட்டால் அதை ஒரு ரவுண்டு போட்டு வைங்க. உங்களுக்குள்ளே சொல்லுங்க, அந்த நேரம் இன்பமயமான நேரம், போர் அடிக்கிற நேரம் கிடையாது. இன்னொரு வார்த்தையை நான் சேர்த்து சொல்றேன், இதை விட்டா சக்சஸ் கிடையாது. சரிங்களா? ஆமா, உங்க பிள்ளைகள் மனம் திரும்ப நீங்க நேரம் கொடுக்கணும். ஐயா நான் 10 வருஷம் கொடுத்துட்டேன். நீங்க 10 வருஷமும் அவிசுவாசத்துலதான் இருந்திருப்பீங்க இல்லையா? என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு பேசுங்க. மனம் திருப்பிட்டான், சர்ச்சுக்கு வர்றான், ஞானஸ்தானம் எடுக்கிறான் இல்லையா? அதெல்லாம் நீங்க பேசுங்க. நேரத்தை கொடுத்து, அதாவது இப்படி யோசிக்கணும். அந்த நேரம் விசுவாசத்தோடு இருக்கணும். நடக்குமா நடக்காதா? இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை ஆயிட்ட, இது தீராத பிரச்சனை மாதிரி இருக்க, எந்த நல்ல கவனிங்க அருமையானவர்களே, தவறான வழியில போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி, இன்னொரு மேரேஜ் பண்ணி, இன்னொரு பிள்ளையும் பெற்றுட்டாலும் சரி, நமக்கு இந்த பிரச்சனை எப்படி தீரும்னு தெரிய வேண்டியது இல்லை. நம்ம பிராக்டிக்கலா திங்க் பண்றோம், இந்த பிரச்சனை எப்படி தீரும்? ஐயா, நம்முடைய அறிவு கேட்டாத ஆயிரக்கணக்கான வழி உங்க பிள்ளைகள் நல்வாழ்வு வாழும்படியாக, அந்த வழியில ஒரு வழியும் நமக்கு தெரியாது. நல்லா, அது முக்கியமான பாயிண்ட். செங்கடலுக்குள்ள வழி உண்டாகும் என்று எந்த மனுஷனையும் இமேஜின் பண்ணவே முடியாது, மைண்ட்ல தோண்டவே முடியாது. உப்பு அள்ளி போட்டா தண்ணீர் சுவை உள்ளதாக மாறிவிடும். அது எப்படி மாறுங்கிற நமக்கு புரியாது, ஆனா அது மாறிட்டு கடல் வழி திறந்தது பாருங்க. அதே போல நம்ம தேவனை எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா, வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவதில் ஸ்பெஷலிஸ்ட்.
தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்ப்பதிலே அவர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. எல்லாரும் நல்லா வாழுவாங்க. சரிங்களா? அப்படி பிலீவ் பண்ணுங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்போ எஃபர்ட்லெஸ்ஸா நம் வாழ்வு மலர நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நேரத்தை கொடுக்கணும். பைபிள்ல யாரெல்லாம் நேரத்தை கொடுத்தாங்க? 1 2 சொல்லுவாங்க. ஒரு ஆண்டுடைய வார்த்தை வருது, யார் யாரெல்லாம் எத்தனை வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள்? யோசேப்பு பொறுத்திருந்து பெற்று யோசேப்பு. வெரி குட். எத்தனை வருஷம் யோசேப்பு? எத்தனை வருஷம்? 17 வருஷம். 17 வருஷம். அவனுக்கு அந்த லைஃப் போர் அடிச்சுதா? இல்ல, போர் அடிக்கல. எதனால நான் அப்படி சொல்றேன் அவனுக்கு போர் அடிக்கலன்னு? தேவனோடு தரிச்சிருந்தவன். இல்ல, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அவனுக்கு போர் அடிக்கலங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோசேப்பு. பாருங்க, இதெல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வந்துடணும். சிறைச்சாலைக்குள்ள போய் துக்கமா இருந்தவரிடத்துல போய் என்ன கேட்கிறான்? ஏன் துக்கமா இருக்கு? யோசித்து பாருங்க. அவனால யோசிக்கவே முடியல. ஒரு துக்கமான நினைவை அவனால கற்பனை செய்ய முடியலங்க. ஆச்சரியத்திலே பெரிய ஆச்சரியம். சிறைச்சாலைக்குள்ள போனா, அருமையானவர்கள், அந்த காலத்துல கோர்ட்டும் கிடையாது, ஜாமீனும் கிடையாது, அங்கேயே சாக வேண்டியதுதான். ஆனா அதற்குள்ளேயும் யோசேப்பு எதனால சந்தோஷத்தை காத்துக்கொள்ள முடிந்தது? யோசிங்க, கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடவங்க நீங்க அது ஆழமா வந்துடும். ஏன் சிறைச்சாலைக்குள்ளேயும் அவனால ஒரு சமாதானத்தோடு சந்தோஷமா உறவு கொண்டிருந்தான். உறவு கொண்டு எதனால? இன்னும் சொல்லுங்க. உறவு. ஓகே, வேற? கரெக்ட் தான் பதில். இன்னொரு பதில் இருக்கு. அவர் நன்மை செய்வார் என்று அவருக்கு தெரியும். ஓகே, வேற? வேற காரணங்களும் சொல்லுங்க. அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. ஓகே, வேற? கனவு நிறைவேறும் என்று கனவு கண்டிருந்தான். சொப்பனம். ஐயா, அவன் கண்ட கனவை பாருங்க, எழுதிலாம் கொடுக்கல, நமக்கு எழுதியே கொடுத்துட்டாருங்க. ஆமென். அதை விட அதிக உறுதியான தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்குங்க. சொப்பனம் காண்றவன் அதை ஒன்று பேசட்டும். இவைகள் எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக என்னவாக இருக்கு? பதராக இருக்கிறது. தவிடு அரிசி. நீங்க எத்தனை பேர் போயிருக்கேன்னு தெரியல. ரைஸ் மில்ல போனா நெல்லை கொட்டுவாங்க. எங்க வீட்டுல வருஷந்தோறும் 500 மூட்டை விளையும். சரிங்களா? நாங்கெல்லாம் அரிசிலாம் ஒரு நாள் வாங்கினதே கிடையாது சின்ன வயசுல. அப்புறம் மதிய மாட்டு வண்டி ஒன்று 10 மூட்டை 20 மூட்டை ஏற்றி நாங்களாம் போவோம் அந்த வண்டிக்காரரோட. எங்க வீட்டுல மாடு வண்டிக்காரர்லாம் நாங்க அங்க போய் மூட்டையை கொட்டுவோம். எங்க அந்த மிஷின்ல கொட்டினா கீழே பதர் தனியா வரும், அரிசி தனியா வரும். அருமையானவர்களே, தீர்க்க தரிசனம் அப்புறம் என்னது, சொப்பனங்கள் எல்லாம் பதர். எதற்கு முன்பதாக? தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக எழுதியிருக்கிறா. அப்படி ஒரு வசனம் பதர் தூரப்பட வேண்டியது. அப்படி அவ்வளவு சொல்லியிருக்காரு ஏசாயாவிலேயோ எரேமியாவிலோ. ஓகே, அருமையானவர்களே, நமக்கு யோசேப்பு கண்டதை விட அதிக தீர்க்க தரிசனமான உறுதியான வசனம் இருக்கு பாருங்க. லேலுயா. அதுதான் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இதுல இருக்கிற ஒரு சிலருடைய முகங்கள்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. நீங்க இந்த வகுப்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உங்க முகம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. சரிங்களா? ஓகே. ஆமா. அப்போ கஷ்டம் இல்லாமல் நம் வாழ்வு மலர நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நேரத்தை கொடுக்கணும். யோசேப்பை போல. ஆபிரகாம் 25 வருஷம், தாவீது 13 வருஷம். இவனை குறித்து வாசிக்கிறோம். யாரு? நம்ம ஆபிரகாமை குறித்து. எண்ணாமல், தன்னுடைய தோல்வியை எண்ணாமல், சரீரம் செத்து போனதே நினைக்காமல், கர்ப்பப்பை செத்து போனதே நினைக்காமல். நமக்கு இருந்த வழி அவனுக்கு இல்லைங்க. நம்ம எல்லாரும் பாருங்க, கூடுறோம், வாரத்துக்கு ஒரு நாள் கூடுறோம், சண்டே நீங்க கூடுறீங்க, ஒருத்தர் பேசுறோம், இப்போ ஆன்லைன்ல செய்தி மலிந்து கிடைக்கு. இது எதுவுமே இல்லாம இந்த 3 பேரும் விசுவாசிச்சாங்களாங்க. யாரு? தாவீது, யோசேப்பு, ஆபிரகாமனா விசுவாசித்தா நம்மால விசுவாசிக்க முடியும். there is no other go. வேற வழி கிடையாது. 6வது கேள்வி போயிடலாம் பிரதர். ஏன் தேவனுடைய வார்த்தையை அதிக நேரம் படிப்பதற்கு ஜனங்கள் நேரம் கொடுப்பதில்லை? ஷார்ட்டா சொல்லுங்க பேமா.
பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னா தேவனுடைய ஷார்ட்டா சொல்லுங்க. வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்ல. ஏன் விசுவாசிக்கிறது இல்ல? ஓகே நேரம் கொடுக்காதபடியா அவசரம்? ஓகே, ஏன் நேரம் கொடுக்கல? யாராவது சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமையையும் அதிகாரத்தையும் அதிகாரத்தையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்ப அழகாக கிருபையா நான் சொல்லி கொடுக்குறேன். இதுல பவர் இருக்கு. ஏன் பைபிளை காட்டுறேன்னா உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடும். இதுல பவர் இருக்கு, தேவனுடைய வார்த்தையில பவர் இருக்கு. ஏன் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அதிக நேரம் படிப்பதற்கு அவர்கள் நேரம் கொடுப்பது இல்லைன்னா, தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமையையும் அதிகாரத்தையும் அவர்கள் விசுவாசிக்கல. என் பிரச்சனைக்கு தீர்வு இதுல இருக்கு என்பதை விசுவாசிக்கவில்லை, அறியவில்லை. அறிஞ்சாதானே விசுவாசிப்பாங்க. நாம் ஏன் அந்த 10 வசனத்தை போடுறோம்? நமக்கு எல்லாருக்கும் தீர்க்காயுசு வேணும், எல்லாருக்கும் பலன் வேணும், நம்ம யூத் ரெனியூவல் ஆகணும். அப்போ ஏன் அதை நம்ம போடுகிறோம்னா அதுல பவர் இருக்கு, சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டி இருக்கு என்பதை நாம் விளங்கி கொண்டதுனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன் ஜனங்கள் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைன்னா, அவருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது என்று அவர்கள் அறியல. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். ஏன் தேவனுடைய வார்த்தையை அதிக நேரம் படிப்பது? தேவ வார்த்தையில் ஜீவன், சூப்பர் நேச்சுரல் டிவைன் பவர் இருப்பதால் கீழ்கண்டவைகள் என்ன கொடுக்கிறது? ஆனா மரணத்தில், அவனா இருளில், ஈனா பயத்தில், ஈயன்னா கவலையில், ஊனா பற்றாக்குறையில். ஓகே, இது அடுத்தது யாரு சொல்லணும் பதில்? கொஸ்டின் இருக்கட்டும் பிரதர், ஸ்கிரீன்ல கொஞ்சம் கொஸ்டின் இருக்கட்டும். பாருங்க, இதுவரைக்கும் சொல்லாதவங்க சார், வீடியோல வராதவங்க சொல்லுங்க. தேவ வார்த்தையில் இருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் தான். தேவ வார்த்தையில் ஜீவன் இருப்பதால் மரணத்தில் அது நமக்கு என்ன கொடுக்கிறது? சொல்லுங்க. ஜீவன் கொடுக்கிறது. மரணத்தில் ஜீவன் கொடுக்கிறது. மரணம் என்றால் மாம்சம், சரீர மரணம் மாத்திரமல்ல, சோர்வு என்பது ஒரு மரணம் இல்லையா? பயம் என்பது ஒரு மரணம். அப்போ மரணத்தில் என்ன கொடுக்கிறதுனா உயிரோட்டம் உள்ள உற்சாகமான ஜீவனை கொடுக்கிறது. இருளில் எதை கொடுக்கிறது? வெளிச்சத்தை கொடுக்குது. பயத்தில் என்ன கொடுக்கிறது? விடுதலை. இல்லைன்னா வேற என்ன சொல்லலாம்? தைரியம், துணிச்சல். பயத்தில் தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கிறது. கவலையில் என்ன கொடுக்கிறது? சமாதான, சந்தோஷம். பற்றாக்குறையில் என்ன கொடுக்கிறது? பாருங்க, இந்த 5ஐயும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம். ஒரு சிலருக்கு கடன் இன்னும் அடையாம இருக்கலாம், ஆனால் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க உங்களால் முடியும். விசுவாசித்து காத்திருந்தால் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அது எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும், அது ஒரு நாளும் தவறாது. யாருடைய வாழ்க்கையில தன்னோட அனுபவத்தை சொன்னா தவறாது என்று சொல்லு. காலேபு சொல்றான், 40 வருஷம் நான் அவரோட பயணிக்கிறப்பா, இந்த வனாந்தரத்துல அதான் முக்கியம் பாருங்க. நம்ம மாதிரி வீடு வாசல்லாம் கிடையாது, எல்லாம் டென்ட் தான். டாய்லெட் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, கேஸ் அடுப்பு கிடையாது. அவன் சொல்றான், அவருடைய வார்த்தையில ஒன்றுமே தவறி போகவில்லைங்கிறான் பாருங்க. அருமையானவர்களே, ஆமென். உங்களுடைய மரணத்தில் ஜீவனை கொடுக்கிறது, இருளில் வெளிச்சத்தை கொடுக்கிறது, பயத்தில் துணிச்சலை கொடுக்கிறது, கவலையில் மகிழ்ச்சியை கொடுக்கிறது, பற்றாக்குறையில் செழிப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். 8வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். விதை தரும் வெற்றி கனியை பறிக்க எந்த 3ஐயும் தாண்டித்தான் வர வேண்டும்? சொல்லாதவங்க சொல்லுங்க. முளை, கதிர். இன்னொரு பெட்டர் ஆன்சர் இருக்கு, சொல்லுங்க வேற யாராவது. படிகள், நிலைகள், வளர்ச்சி. வெரி குட். 204வது பக்கத்துல பாருங்க, கடைசி பேராகிராஃப்ல 1,
2, 3, 4 4வது லைன். படிகள், நிலைகள், வளர்ச்சி போன்றவைகள் எல்லாவற்றையும் கடந்துதான் வர வேண்டும். கொஞ்சம் வேகப்படுத்தலாமே தவிர விதையை தரும் வெற்றி கனியை பறிக்க எந்த 3ஐயும் தாண்டித்தான் வர வேண்டும் இல்ல. அதே நேரத்துல ஒரு ஹீலிங் பாருங்க சடனா நடந்துருது இல்லையா. அப்ப இதை நம்ம எதுல அப்ளை பண்ணணும்னு நினைக்கலாம்னா நம்ம சந்ததியாருடைய ரட்சிப்புல நினைத்து கொள்ளுங்க. இந்த படிகளை தாண்டித்தான் வர வேண்டும். இது பாருங்க, இந்த படிகளை உங்க மகன் தாண்ட வேண்டியதில்லை, நீங்க தான் தாண்டணும். எத்தனை பேர் புரியுதுங்க? உங்களோட மகனுடைய ரட்சிப்புக்காக நீங்க ப்ரேயர் பண்றீங்க சரிங்களா. அவங்க இதை தாண்டி வர வேண்டியதில்லை, நீங்க தான் தாண்டணும். எதுல? படிகள், நிலைகள், வளர்ச்சி. அதாவது என்னது? விதைச்சாச்சு. எதை விதைச்சிட்டோம்? அப்போஸ்தலர் நடபடிகள்ல கண்டிப்பா இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தை அருமையானவர்களே, விளைச்சலை தருவதற்கு முன்பதாக நீங்க என்ன செய்ய போறீங்க? பிரேயரை நிறுத்துறீங்க. முதலாவது பெற்றுக்கொண்டது போல நீங்க பேசுறீங்க. இரண்டாவது விசுவாசத்துல கிரியை செய்யணும். அந்த போட்டோ மேல கை வச்சு பேசுங்க. இவைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு சில ஆண்டுகள் ஆனாலும் அந்த நேரத்துல அது இன்பமயமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். யாராலே பொறுமையாக இருக்க முடியும் என்றால் இது நிச்சயமா நான் பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறவரு தான் முடியும். பொறுமை வரும், சலிப்பு வராது. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், அந்த தோல்விய அந்த பிரச்சனைய நீங்க யோசிக்காதீங்கிறேன் சரிங்களா. யோசிக்காமல் பொறுமையோடு இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த படத்தை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, எல்லாம் நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. யாரு ரட்சிக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறீர்களோ அவங்களோட போட்டோவை அவங்க செல்ஃபில் ஒட்டி வைங்க. ஏம்மா உங்க பையன் பேர் என்ன? ராஜன். ஆண்டவரே, என்னுடைய மகன் ராஜனை நீ ரட்சித்து விட்டதுக்காக நன்றி. என்னுடைய பேத்தி எஸ்தரை நீ ரட்சித்து விட்டதற்காக நன்றி. இந்த வேலையை நீங்க செய்யுங்க. அந்த படத்துக்கு முன்னால் நின்று செய்யுங்க. 2 கையையும் தூக்கி உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது கர்த்தருக்கு கதவை திறக்கிறது. நீங்க செய்ய வேண்டிய இந்த சிம்பிளான வேலையை செய்யுங்க. அடுத்தது எத்தனாவது கொஸ்டின் பிரதர்? 9. ஓ எஸ், கொஸ்டின் நம்பர் 9. எஸ். எந்த உண்மை யாருக்கு பிடிக்காது, ஏன்? யார் சொல்றீங்க? அந்த விதை சிறிது காலம் நிலத்தில் இருக்க வேண்டும், அங்கே விசுவாசம் இருக்க வேண்டும். விவசாயிகள் இந்த வார்த்தையை உபயோகிக்க மாட்டார்கள், ஆனால் அதுதான் உண்மை. விவசாயிகளுக்கு பிடிக்காது, விசுவாசம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, செகண்ட் பேராகிராஃப். உடனே குதித்து முன்னால் ஓட நீங்கள் விரும்புகிறபடியால் இந்த உண்மை உங்களுக்கு பிடிக்காது. இந்த மனுஷனுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இல்லை. இந்த வார்த்தையெல்லாம் காயின் பண்றது ரொம்ப கஷ்டம் பார்த்துடுங்க. இந்த ஒரு லைனை எழுதுறதுக்கே சில நேரம் 1 வாரம் ஆயிடும். அவ்வளோ அழகா டியூன் பண்ணி எழுதியிருக்காரு. அது தமிழ் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. நல்லா கவனிங்க. கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. எந்த உண்மை யாருக்கு பிடிக்காது என்றால், இது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இது நடக்கும் என்கிற நிஜத்தை அறியாதவர்களுக்கு பிடிக்காது. இம்மிடியேட் ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறவர்களுக்கு பிடிக்காது. பொறுமையா இல்லாதவர்களுக்கு பிடிக்காது. ஏன்? நாலேஜ் இல்லை. என்ன நாலேஜ் இல்லை? விதை போட்டால் அது முளை கிளம்பி கதிர் விட்டு இதுக்கெல்லாம் ஒரு சீசன், ஒரு டைம் வேண்டியது இருக்கு. இதை குறித்து அறியாதவர்கள், இதை குறித்து அறிந்தவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், அவிசுவாசிக்க மாட்டார்கள், பிரச்சனையே போட்டு சுமக்க மாட்டாங்க. ரோமர்ல வாசிக்கிற பாருங்க, ரோமர் 4ல் அவன் சரீரம் செத்து போனதையும் எண்ணவில்லை, கற்பப்பை செத்து போனதையும் ரெண்டையும் மறந்துட்டான். பிரச்சனையை ஆண்டவர் மேல வச்சுட்டு ஜாலியா இருக்கான். அப்படி எடுத்துக்கிடுங்க. உங்க வேலையை ஜாலியா செய்யுங்க. மலை போல இருக்கிற ஒரு வெள்ளம் போல எழும்புதுன்னு வைங்களேன். சூழ்நிலை ஏதோ பயங்கரமாயிருமோன்னு நீங்க பயந்தாலே பிரச்சனை வெள்ளம் போல பெருசாயிரும். அதை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய பலத்துல அது தீராது. நான் என்ன செய்யறேன் தெரியுமா?
ஒரு டெட் பாடியே எழுப்ப போறேன், அது ஒரு பிரச்சனைன்னே எடுத்துக்கணும். எழும்பாட்டாலும் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். விசுவாசம் வந்துருது. என் பையன் ரட்சிக்கப்பட்டாலும் பரவாயில்லப்பா, நான் சுமக்க மாட்டேன், இயேசு சுமந்துட்டாரு என் பையன், ஆனா கண்டிப்பா ரட்சிக்கப்படுவான். உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும். இது நடக்காட்டா என்ன ஆயிருமோ, இப்படி எண்ணத்திலிருந்து வெளியே வாங்க. அது சாத்தியம். அப்படித்தான் தேவன் நம்மை திரும்ப ரீவயரிங் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்க அதுல தேறிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். கடைசி கொஸ்டின் போயிடலாம் பிரதர். எது நம் நண்பன், எதிரி அல்ல? யார் சொல்றீங்க? தேவன்தான் எங்களுடைய நண்பன், எதிரி அல்ல. வேற யார் சொல்றீங்க? கால அவகாசம் தான் எங்கட நண்பன். வெரி குட். பேஜ் 206க்கு வாங்க. கடைசி பேராகிராஃப், கடைசி லைனு. அறுவடையை பெற்றுக்கொள்ள கால அவகாசம் எடுக்கும் நேரம் உங்களுடைய நண்பன், எதிரி அல்ல. யாருமே எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு எழுதிட்டார்ல. என்ன லிதியா சிஸ்டர்? ஆமா, ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கவே முடியாதுங்க. அல்லது இப்படி சொல்றேன், ஆனந்த வாழ்வை அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. சரிங்களா? உங்க பிரச்சனை நீங்க சுமக்காதீங்க. உங்க உங்க லைஃப் பார்ட்னரோ உங்க பிள்ளைகளோ ஏதோ ஒரு தவறான அடிக்ஷன் இருக்கு, குடிக்கிறாங்க, இவ்வளவு நாள் அழுது பார்த்தீங்க, புரண்டு பார்த்தீங்க, உபவாசம் பண்ணி பார்த்தீங்க, ஒண்ணும் நடக்கல, போட்டு சுமக்காதீங்க. சரிங்களா? ஆமா ஆமா. இரும வந்து நீங்க விசுவாசத்தோடு டைம் கொடுக்க போறீங்க. ஐயா 25 வருஷம் இந்த பிரச்சனையா, கல்யாணம் ஆகி 40 வருஷம் இந்த பிரச்சனை, ஏன்னா நீங்க தான் காரணம். உங்களால பொறுமையா இருக்க முடியல. விசுவாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவர்கள் பொறுமையா இருப்பார்கள். அப்போ நீங்க உங்களால விசுவாசிக்க முடியல, அதற்கு ஒரு காரணம் நீங்க பிராக்டிக்கலா திங்க் பண்றீங்க. சரிங்களா? பட் காட்ஸ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். சடனா நடந்துருங்க. குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு தான் 10 மாசம் தேவை தவிர குழந்தையை சுகப்படுத்த 10 வினாடி கூட தேவையில்லை. சரிங்களா? வெரி குட். ஆமா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் இதுல சொல்லிடுறேன். நம்ம அடுத்த வாரம் இந்தியன் டைம் படி இரவு 9 மணிக்கு நம்ம அந்த புதிய செமஸ்டர் ஆரம்பிக்கிறோம். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டை நாம் 3 செமஸ்டராக பிரித்து படித்தோம். புதிய ஏற்பாட்டை 2 செமஸ்டராக முடித்தோம். இப்பொழுது 6வது செமஸ்டருக்கு நம்ம 5 டெக்ஸ்ட் புக்கை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சிருப்பீங்க. நல்லா நீங்க நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. முதலாவது டெக்ஸ்ட் புக் எது? அறிந்து அறிந்து எப்படி நிறைவேற்றுவது. மிக முக்கியமான இது. எத்தனை பேருக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு? எல்லாருக்கும் வந்துட்டு. வெரி குட் வெரி குட் வெரி குட். பாருங்கள், இதுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவர்களுக்கு மட்டும்தான் இனிமேல் கொஸ்டின் பேப்பர் வரும், அவர்களுக்கு மட்டும்தான் லிங்க் வரும். ஏன்னா பாட புஸ்தகம் இல்லாம பாடம் படிக்க முடியாது. பாருங்க, ஐ எம் சோ கிளாட். கர்த்தர் இந்த இதுல அவருடைய கரம் இருக்கிறது என்பதை நீங்க நிரூபிச்சிங்க. நீங்க தான் இம்மீடியட்டா 21 புக்கு 21 செட்டு வாங்குனீங்க. சரிங்களா? ஆமா, ஓகே. அடுத்த இந்த வகுப்பு வந்து நமக்கு கடைசி 19வது சாப்டர்ல இருந்து 10 கொஸ்டின் வரும். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். கால தாமதமானாலும் கர்த்தருடைய கரம் அமைதியா இருக்காது. நீங்கள் விரும்பி வேண்டிக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ஆண்டவரே, கால அவகாசம் கொடுக்க விசுவாசமும் பொறுமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக, பொறுமையை பெற்றுக்கொள்வார்களாக. அந்த பொறுமையாக அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்த பொழுதும் அந்த யோசேப்பு மகிழ்ச்சியோடு இருந்தார். அதே போல உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தாவே, உம்மை விசுவாசித்து பொறுமையோடு காத்திருக்கிற பலன் உண்டாவதாக. எல்லா டிலேயும் நான் கேன்சல் பண்றேன். சூப்பர் நேச்சுரலா இவர்கள் ஜெபித்த எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென்.